உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி பச்சைக்கிளியை பற்றி தான் பேச போகிறோம். இந்த பச்சைக்கிளிக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, செந்தூர பைங்கிளி. இது ஆப்பிரிக்கா, இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குங்க அந்த பச்சைக்கிளி. இது 86 இனம், 372 வகைங்க இந்த பச்சைக்கிளி. நம்மளுக்கு கூட தெரியும், மதுரை மீனாட்சியுடைய கழுத்தில் அமர்ந்திருப்பது அந்த பச்சைக்கிளி தான். எவ்வளோ பெரிய ஒரு இடங்க, அந்த ஒரு அம்மையின் தோளில் போய் உட்கார்ந்துருக்கு. அவ்வளோ ஒரு புத்திசாலியான பறவை வேறு இந்த பச்சைக்கிளி. சோசியத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க இந்த பச்சைக்கிளியை. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சோசியங்கள் பச்சைக்கிளி சோசியங்கள் இருக்கும். அது சொன்னாவும் நடக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான சோசியம், ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் பார்க்கக்கூடிய சோசியம் தான் அந்த பச்சைக்கிளி சோசியம். இது கிட்டத்தட்ட ஒரு பேசக்கூடிய ஒரு பறவை. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு அன்பான பறவை, அழகான பறவை. அது மூக்கில் இந்த சிவப்பு நிறம், அது பச்சை கலரில் இருக்கும். அதே ஒரு அழகு. அது குரல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கும். இந்த பச்சைக்கிளி நாங்கள் சோசியம் பார்க்குங்க, அதுதான் பெரிய விஷயம். மனிதர் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பறவை. பேசினா திருப்பி பேசக்கூடிய பறவை தான் அந்த பச்சைக்கிளி தாங்க. நன்றி, வணக்கம்.